2025 ஜனவரி மாத பலன்கள். கடகம். கடக ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியில் செவ்வாய் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி 15ஆம் தேதிக்கு அப்புறம் மகர ராசியில் வரார் 7ஆம் பாவத்தில். அப்பொழுது சூரியன் 7ஆம் பாவத்தில், ராசியில் செவ்வாய், 11இல் குரு, 8இல் சனி இருக்கும். நம்ம பாரத நாட்டுடைய நிலைமையும் இதே தான். கடகராசிக்கும் பாரத நாட்டுக்கும் ஒரு உறவு இருக்கின்றது. இந்த கடகராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக இருப்பார்கள். ஆனால் கோபம் அதிகமாக வரும். நான் இவருக்கு இவ்வளோ நல்லது செஞ்சேனே, இவன் எனக்கு பணம் கொடுக்கவில்லையே, இந்த நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணலையே, இவன் என்னை ஏமாற்றி விட்டான், இந்த மாதிரி எல்லாம் பேசுவீர்கள். கோபம் அதிகமாக வரும், சிடுன்னு வரும். ஏனென்றால் செவ்வாயுடைய கிரகத்துடைய காரணமே அதுதான். அது அவர் தான் செய்வார். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நல்லவர், ஹை இமோஷன் பாடி, தண்ணி கண்ணெல்லாம் தண்ணி வந்துடும் எது நடந்தாலும். ஆனால் இந்த நேரத்தில் பல பேர் உங்களை யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சும் இவனுக்கு பணம் கொடுத்தா இவன் சாப்பிட்டுடுவான் தெரிஞ்சிடும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏனென்றால் சந்திரன் தாய், சந்திரன் என்றது தாய், தாய் போல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. செவ்வாய் நீச்சம், செவ்வாய்க்கு என்ன அர்த்தம்ப்பா? தம்பிகள், தம்பிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. தம்பிகள் காசு வாங்கி கொடுக்க மாட்டார்கள், அல்லது தம்பிகளால் ஏதாவது வீட்டில் சண்டை உருவாகும். 8ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது சில பேர் வயது 23லேருந்து 32க்குள்ளே இருந்தால், ஜாயிண்ட் குடும்பமாக இருந்தால் குடும்பத்திலிருந்து பிரிகிற யோகமோ அல்லது வீடை மாறுற யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. புது வீட்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அதே போல் வயசானவர் இருந்தால் 48 வயசுக்கு மேலே இருந்து 60க்குள்ளே இருந்தால் சொந்த வீடு வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் குரு பகவான் மே மாதத்தில் மாறுறதுக்கு முன்னே உங்களுக்கு ஒரு சொத்தை வாங்கி கொடுத்துட்டு போவார். திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷம் இருக்கும். வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு சந்தோஷம் இருக்கும். உள்நாட்டு வியாபாரிகளுக்கு அலைச்சல் இருக்கும். வேலைக்கு செல்ற ஆண் பெண்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். பேர் புகழ் இருக்கும். படிக்கிற கடக ராசிக்காரர்கள் சந்தோஷமாக படிப்பேன், எனக்கு தெரியும், நான் படிச்சுடுவேன், நான் எழுதிடுவேன், அப்படியே பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு தெய்வ அருள் இருக்குது. 1 மணி நேரம் படித்தாலும் அப்படியே ஞாபகம் பண்ணி அப்படியே எழுதிடுவாங்க. தைரியமாக எழுதுவாங்க, பாஸ் ஆகிடுவாங்க. வயதானவர்களுக்கு முதுதண்டு வியாதி, கேஸ் ட்ரபிள் உருவாகும். என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம். கிழக்கில் தலை வச்சு பழக்க வேண்டும். நமசிவாய் 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 நமசிவாய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். தினமும் பகவான் சூரியன் உடைய பூஜை செய்ய வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் கடகராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வார்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.